அப்ப எந்த அளவு கொலை செய்வதிலே, இதுலங்க கொலை செய்வதிலே இவர்கள் பேர் போனவர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மக்களில் யார் நீதம் பேசுகிறார்களோ அவர்களை இவர்கள் கொன்று விடுவார்கள். 2 நாளைக்கு முன்னாடி ஐநா செக்ரட்டரி பேசுறார். பாருங்க, இந்த ரவுடிகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது சட்டம் பிரயோஜனம் அளிக்குமா? நல்லவனுக்கு உபதேசம் பண்ணலாம், புரியுதா? ஒழுக்கமானவனுக்கு உபதேசம் சொல்லலாம். ஓரளவுக்கு தான் பேரு கெட்டிடக்கூடாது, தனக்கு இருக்கக்கூடிய இமேஜ் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மான உணர்வு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்க உபதேசம் பண்ணலாம். இந்த பாசிச, இந்த ஜியோனிச, இந்த குணம் படைத்தவர்கள் எப்படி என்றால் இதையெல்லாம் தாண்டியவர்கள், இதையெல்லாம் தாண்டியவர்கள். அப்ப ஐநாவுடைய செக்ரட்டரிஜி, நான் ஒரு பக்கம் ஹமாஸ் செய்த தாக்குதலை கண்டிக்கிறேன், அவர் சொல்றது அவர்கள் பொதுமக்களின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடாது, அது ஒரு அநியாயம் என்பதை நான் கண்டிக்கிறேன். அதே நேரத்திலே இஸ்ரேல் செய்வதையும் நான் கடுமையாக கண்டிக்கிறேன். இது தற்காப்பு நடவடிக்கை அல்ல, தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய போர் அல்ல, இது ஒரு இன அழிப்புடைய போர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தவர் அல்லாஹு தஆலா பாருங்க, அவருடைய வாயால ஒரு உண்மையை உலகத்துக்கு வர வைக்கிறான். அவருடைய வாயால அல்லாஹு தஆலா ஒரு உண்மையை உலகத்துக்கு வர வைக்கிறான். அந்த யகூதியை தவிர யாருமே இதை மறுக்கலைங்க. யகூதியை தவிர யாருமே மறுக்கல. அவர் என்ன சொல்றாரு, அந்த பாலஸ்தீனர்கள் அந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நடத்திய அந்த தாக்குதலுக்கு ஒரு முகாந்திரம் இல்லாமல் இல்லை. அவர் சொல்ற வார்த்தை, 56 ஆண்டு காலமாக 56 ஆண்டு காலமாக அவர்கள் பட்ட இன்னல்கள், வேதனைகளின் வெளிப்பாடுதான் இந்த தாக்குதல் அப்படின்னு ஐநாவுடைய செக்ரட்டரி உலக நாடுகளுக்கு முன்னால் சொல்கிறார். உலக நாடுகளை யாருமே எதிர்த்து பேசவில்லை, அமைதியாக அதை அங்கீகரித்து கேட்கிறார்கள். இந்த யகூதி மட்டும் அந்த ஐநாவுடைய செக்ரட்டரியை பார்த்து சொல்கிறான், நீ பதவி வகிக்க தகுதியானவன் அல்ல, உனது பதவியை ராஜினாமா செய்யும். இது எப்படி தெரியுமா? இது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டுடைய கீழ் கோர்ட்டு மேல் கோர்ட்டு இல்ல, நேரா போயிடுங்க, எங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி. அவரு கேஸ் ஸ்டடி பண்ணி பார்த்து படிச்சு ஆராய்ச்சி பண்ணி குற்றவாளியை பற்றி எல்லாம் படிச்சு கிடிச்சு கிளீன் பண்ணிட்டு குற்றவாளி முன்னாடி நிற்கும் போது அவனுடைய குற்றத்தை வாசிச்சு நீ குற்றவாளின்னு சொல்லும்போது அந்த கிரிமினல் அயோக்கிய, நீ ஜட்ஜா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, உன் பதவியை ராஜினாமா சொல்லுன்னு ஒருத்தன் சொன்னானா அது எப்படியோ அதுதான் அன்றைக்கு அவன் செஞ்சது. நீ எந்த உலகத்தில் இருக்கிறாய்? உனது பதவியை ராஜினாமா செய், நீ பதவி வகிப்பதற்கு தகுதியானவன் இல்லை என்று கத்துறான், கதறான், கூச்சல் போடுறான். ஒருத்தன் கூட அவனுக்கு சப்போர்ட் கிடையாது, ஒருத்தன் கூட அவனுக்கு சப்போர்ட் கிடையாது. ஏன் இதையெல்லாம் நாம் சேர்த்து கவனிக்க வேண்டும் என்றால், எப்படி அவர்களுடைய அன்றைய அந்த யூதர்கள் இஸ்ரவேலர்களுடைய குணமும் இன்றைய குணமும் ஒத்து போகிறது பாருங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மக்களில் நீதவான்களை இவர்கள் கொன்று விடுவார்கள். யார் சத்தியத்தை பேசுகிறார்களோ அவர்களை இவர்கள் உயிரோடு வைக்க மாட்டார்கள். இப்படி கொலை செய்யறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதற்கு செலவு செய்து கொண்டிருக்கிறது என்றால் அது இந்த யூத அரசாங்கம் தாங்க. அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மொசாத்துங்கிற உளவுத்துறை இருக்குது, அதுக்கு என்ன வேலை? யாரெல்லாம் யூதர்களுக்கு எதிராக பேசுகிறார்களோ, அப்படின்னா என்ன, நியாயத்தை பேசுகிறார்களோ, சத்தியத்தை சொல்கிறார்களோ, அல்லது இந்த பாலஸ்தீனத்திலே தங்களுடைய இருப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்களோ அவர்களை போட்டு தள்ளிவிட வேண்டியது. ஒரு சட்டரி, அதாவது ஒரு நாடாக ரவுடிசத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் அது இந்த நாடு தாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இங்க பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இவர்களுடைய அந்த குணத்தை பற்றி சொல்கிறான் பாருங்கள். குல்லமா ஜாஅஹும் ரசூலும் பிமா லா தஹ்வா அன்ஃபுஸுஹும் ஃபரீகன் கஸபு வ ஃபரீகன் யக்துலூன். சூரா அல் மாயிதாவுடைய 70வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ரசூல்மார்கள் இவர்களிடத்திலே வேத சட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தார்களே ஆனால் இதை பார்ப்பாங்க, தங்களுக்கு பிடித்திருக்கா பிடிக்கலையா, பிடித்திருந்தா ஏற்றுக்கொள்வார்கள், அப்படி பிடிக்காததை சொன்னால் அந்த தூதர்களை பொய்ப்பிப்பது மட்டுமல்ல, அந்த தூதர்களில் ஒரு சாராரை கொன்றும் விடுவார்கள். அப்ப தங்களுடைய அந்த இஸ்ரவேலர்களுடைய சமுதாயத்தில் வந்த நபிமார்கள் தங்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை கொல்வதை வழமையாக கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திடத்துல போய் இரக்கம் பேச முடியுமா? அவனிடத்துல போய் இது எங்க பூமிடா, நாங்க வாழ்ந்த பூமிடா, நாங்க இங்க அரபுகளாக முஸ்லிம்களாக கிறிஸ்துவர்களாக பூர்வ குடிகள் யூதர்களும் அங்கே இருக்கிறார்கள், இப்படி நாங்க இருக்கிறோம், நீங்கள்லாம் வெளியிலிருந்து வந்தவங்க, கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தை அபகரித்து எங்களுடைய மூதாதையர்களை எங்களுடைய இனத்தவர்களை விரட்டி விட்டுட்டு எங்களுடைய நிலத்தை நீங்கள் அபகரித்தவர்கள் என்று இவர்களிடத்துல போய் நம்ம நியாயம் பேசிக்கிட்டு இருந்தா எடுபடுமா இந்த நியாயம்? புரியுதா இல்லையா உங்களுக்கு? இங்க இன்னொரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளார போவோம். உலகத்துலங்க யாருடைய கை ஓங்குதோ அவர்கள் பிற நிலங்களை கைப்பற்றுவார்கள். அந்த காலத்தில் மன்னர்கள் என்ன செய்தார்கள்? படையெடுப்பாங்க. அந்த படையெடுப்பில் ஜெயிச்சிட்டா சொல்லுங்க, அந்த நாட்டை கைப்பற்றி கொள்வார்கள். இப்போ பொதுவாக எப்படி ஒரு நாடு ஒரு நாட்டுக்கு இடையில சண்டை வந்தால் அந்த ரெண்டு நாட்டுடைய வீரர்கள், ராஜாவும் அந்த ராஜாவோடு இருக்கக்கூடிய வீரர்களும் இராணுவமும் சண்டை போடுவாங்க, மக்கள் அவங்கவுங்க இருப்பாங்க. சரி, இந்த எந்த ராஜா வலிமையா இருந்தாரோ அவர் ஜெயிச்சதுக்கு பிறகு அந்த நாட்டில் ஆட்சி அமைப்பார். மக்கள் ஏதாவது செய்வாரா? மக்கள் எதுவும் செய்ய மாட்டார். எந்த அளவுக்கு என்றால் தன்னை மக்கள் நேசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மக்களுக்கு நல்லது செய்வார்கள். முந்திய மன்னன், உங்களை ஆட்சி செய்த முந்திய மன்னனை விட நான் உங்களுக்கு சிறந்த மன்னன் என்பதை நிரூபிப்பதற்காக அந்த மக்கள் மீது அன்பாக பரிவாக நடப்பார்கள். அந்த மக்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் பாதுகாப்பார்கள். இன்னும் என்னென்ன செய்யணுமோ அந்த மக்களுக்கு செய்து கொண்டிருப்பார்கள். இதுதான் பொதுவாக அந்த காலத்தில் நடக்கிறது. இதை மிக சிறந்த முறையிலே செய்தவர்கள் முஸ்லிம்கள். இதை மிக சிறந்த முறையிலே செய்தவர்கள் முஸ்லிம்கள். இப்ப எப்போது படையெடுப்பாளர்கள் ஆட்சியை பிடித்தவர்கள் அந்த நாட்டில் உட்கார்ந்த உடனே அந்த நாட்டு மக்களுடைய உரிமைகளை பறிப்பார்களோ உடைமைகளை பறிப்பார்களோ, அந்த நாட்டு மக்களுக்கு அச்சுறுத்தல்களாக மாறிவிடுவார்களோ, அப்ப அந்த மன்னனால நிம்மதியாக ஆட்சி பண்ண முடியாம போயிடும். மக்கள் ஓரளவுக்குத்தான் கொடுமைகளை சகித்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல போய்விட்டால், ஒரு கட்டத்துக்கு மேல தலைக்கு மேல தண்ணி போயிட்டா அதற்கு மேல் மக்களால் சகிக்க முடியாது. இது எல்லா இடத்திலையும் நடக்கிறது. இப்ப இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமிப்பு செய்த போது ஏற்பட்டதும் இதான். முகலாயர்கள் படையெடுத்தோ அல்லது அதற்கு முன்னால் முஸ்லிம் மன்னர்கள், அவங்க எந்த ஒரு வம்ச பின்னணியில் இருந்தாலும் சரி, அவர்கள் படையெடுப்புக்கும் ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்புக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருந்தது? முஸ்லிம்கள் படையெடுத்து வந்தார்கள், இங்கே இந்தியாவை வளமாக்கினார்கள், இந்த மக்களுக்குண்டான உரிமைகளையும் உடைமைகளையும் பாதுகாத்து இந்த மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்கள். எனவே மக்களுக்கு பிரச்சனை இல்லை. யாரோட? முஸ்லிம் மன்னர்கள் யாரோடையும் ஆட்சியால மக்களுக்கு பிரச்சனை இல்லை. யார் ஆட்சி செஞ்சா என்ன, நமக்கு வாழ்வாதாரம் சிறப்பா கிடைக்குது, நமக்கு தேவைகள் கிடைக்குது, ஏழ்மை போனது, நமக்கு எல்லா வகையான செழிப்பும் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, நிம்மதி இருக்குது, என்ன தேவை இருக்கிறது? இன்னொரு ராஜா கிடையில
தன்னுடைய நிலப்பரப்பை விஸ்தீர்ணப்படுத்துறதுல அவங்களுக்குள்ளார சண்டை இருந்திருக்கலாமே தவிர மக்களுக்கும் ராஜாக்களுக்கும் கிளர்ச்சி புரட்சி சண்டை என்று இருந்ததா என்றால் அறவே கிடையாது. வரலாற்றில் ஒரு சின்ன கீறலை கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஆனா இந்த ஆங்கிலேயர்கள் உள்ளார வந்த உடனேயே, ஒரு காலம் கடந்த உடனேயே மக்களால் நிம்மதியாக வாழ முடிஞ்சிச்சா? வாழ முடியல. ஏன்? உரிமைகள் பறிக்கப்பட்டன, வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இங்குள்ள வளங்கள் எல்லாம் அவர்களுடைய நாடுகள் வசதியாக வாழ்வதற்காக சுரண்டி எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டன. இன்னைக்கு என்ன அனுச்சாமே ஆப்பிரிக்கால நைஜர் தானே, அதே போல மொத்த ஆப்பிரிக்கா பூமியும் பிரெஞ்சுக்காரர்கள் பேருக்கு தான் சுதந்திரம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா என்ன செய்து விட்டு வந்தார்கள்? உங்க நாட்டில் உள்ள வளங்களை, அது எத்தகைய வளங்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு போகதான் மிச்சம், உங்களுக்கு எங்களுக்கு போகதான் மிச்சம், உங்களுக்கு உலகமே அந்த வளங்கள் இல்லாமல் இயங்க முடியாது என்று இருக்கக்கூடிய அத்தகைய முக்கியமான வளங்கள், மிக உயர்ந்த மதிக்கத்தக்க பெருமதிப்பு மிக்க வளங்கள். ஆனா அந்த வளங்களை கொண்டு அந்த மக்களால் பயன்பெற முடியாது, எங்களுக்கு போக மிச்சம் இவ்வளவுதான், இதுக்கு மேல உங்களுக்கு கிடையாது என்று அக்கிரமங்களை செய்து கொண்டிருந்தார்கள். இன்று ஒவ்வொரு ஆப்பிரிக்கா நாடுகளிலிருந்தும் துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய புத்தியும் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய நற்குணத்துக்கும் இடையில உள்ள வேறுபாடு. நமக்கு என்ன இஸ்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறது? உன்னுடைய அண்டை வீட்டுக்கார முஸ்லிமா, காஃபிரா, யஹூதியா, நஸ்ரானியா அல்லது அல்லாவே இல்லை என்று சொல்றவனா, அதெல்லாம் நீ பார்க்காத. நீ சாப்பிட்டுட்டு பசி இல்லாமல் தூங்கும் போது அவன் பசியோட தூங்குனா நீ மூமின் இல்லைன்னு நம்ம மார்க்கம் சொல்லித்தரு. நம்ம மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? நீ பிறருடைய பூமியை ஒரு ஜான் அபகரித்தால், நீ பிறருடைய பூமியை ஒரு ஜான் அபகரித்தால் நாளை மறுமையிலே வரும் பொழுது 7 பூமிகளிலிருந்து அது வளையமாக மாற்றப்பட்டு உன்னுடைய கழுத்திலே மாட்டப்படும் என்று நமக்கு நம்முடைய மார்க்கம் பயமுறுத்துகிறது. அது மட்டுமா? இப்போ அதாவது அந்த நிலக்கல்லுன்னு சொல்லுவாங்க, நிலக்கல்லா, அந்த அடையாளக்கல். நம்ம ஒரு பிளாட்டு போடுறோம்னு சொன்னால் 4 மூலையில் வைப்பாங்கல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அந்த அடையாளங்களை மாற்றுவாரோ அல்லாஹ் அவரை சபிப்பானாக சொல்லி. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இப்படி கல் வச்சிருக்கு, ஒரு 1/2 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு, கொஞ்சம் தள்ளி அப்படி புடுங்கி ராத்திரில போய் நட்டுலாமே. மன் கய்யர மனாரல் அர்தி ஃபகத் லஅனஹுல்லாஹ், யார் அந்த நில அடையாளங்களை மாற்றுவாரோ அல்லாஹ் அவரை சபிப்பானாக. அப்படிப்பட்ட பயத்தை கொடுக்குது நம்ம மார்க்கம். அந்த யூதர்களுடைய அந்த மனநிலை அப்படி. கொலை செய்வது, என்ன செய்யறது? கொலை செய்வது. அதுல ரொம்ப வெறி பிடித்தவர்கள் அவர்கள். இஸ்லாம் எப்படி என்று சொன்னால் உயிர்களை பாதுகாக்க சொல்கிறது, உயிர்களை பாதுகாக்க சொல்கிறது. ஒரு உயிரை கொலை செய்வதை உலக மக்களையே கொலை செய்வதற்கு சமமாக சொல்கிறது. அது மட்டுமா? உங்களுடைய நாட்டில் பாதுகாப்பாக வாழக்கூடிய, ஒப்பந்தம் செய்து வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாதவரை கொன்றுவிட்டால் சொர்க்கத்தின் வாடையை நீ நுகர முடியாது என்று மிகப்பெரிய பயத்தை, நரகத்தின் பயத்தை நமக்கு கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய தீன். அவர்களுக்கு எப்படி? உலகத்தையே நீ கொலை செஞ்சாலும் நீ யஹூதியா இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிறது. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லன் தமஸ்ஸன நாரு இல்ல ஐயாம மஅதூதா, நாங்க நரகத்துக்கே போக மாட்டாங்க. அப்படியே போனா கூட 40 நாள் தான், அதுக்கப்புறம் அல்லாஹ் எங்களை வெளியாக்கி சொர்க்கத்தில் வைப்பான் அப்படின்னு திமிரு பேசக்கூடியவர்கள் அவர்கள். விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், இந்த கூட்டம் இருக்கின்றார்களே ஒப்பந்தங்களை மீறக்கூடியவர்கள். இது வரைக்குங்க சரி, 1947 48 அல்லது அதுக்கு முன்னாடி வந்தாங்க, போனாங்க, ஆக்கிரமிச்சாங்க, பலவிதமான பிரச்சனைகள் நடந்துச்சு. உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். யாரு? எந்த அயோக்கியர்கள் அவர்களை நம்முடைய பூமியிலே புகுத்தினார்களோ, நம்முடைய பூமியிலே கொண்டு வந்து ஆயுத பலத்தால் நாம் எப்போது பலவீனப்பட்டிருந்தோமோ, பிரிந்திருந்தோமோ, அந்த நேரத்தில் நம்மை அச்சுறுத்தி நம்முடைய நாட்டில் வந்து குடியமர்த்தினார்களோ, அந்த யோக்கியவான்கள்லாம் சேர்ந்து, அந்த
யோக்கியவான்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. சரி, இப்போ நீ இங்கே வந்துட்ட, உனக்கு இது உனக்கு இது உனக்கு இது, இதுக்கு மேலே யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இருங்கன்னு சொல்லிட்டு. இது எப்போ நடந்துச்சு? 1967, 77, 87, 97, 2007, 2017 இப்போ நடந்துருச்சு. அதான் அவர் சொல்கிறாரு, ஐநாவுடைய அந்த செக்ரட்டரி சொல்கிறாரு, 57 ஆண்டுகளாக அல்லது 56 ஆண்டுகளாக இந்த மக்கள் பட்ட துன்பத்தின் வெளிப்பாடு, மக்கள் பட்ட துன்பத்தின் வெளிப்பாடு. இந்த 56 வருஷத்தில் என்ன நடந்திருக்குனாவது நமக்கு தெரியுமா? எத்தனை லட்சம், எனக்கு லிஸ்ட்டு எடுத்து எடுத்து எனக்கு காலையிலிருந்து நேற்றுலேருந்து மனமே சரியில்லை. என்னங்க இது? அதாவது ஒரு 10 பேர் 100 பேர் 50 பேரா, லட்சக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர். அது போக நான் கிட்டத்தட்ட ஒரு 2000 இந்த செய்திகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு வர்றேன். அல் ஜசீராலேருந்து, அதே போல் அதுக்கு முன்னாடி அரபு நாடுகள் அதாவது இஸ்லாமிய சிந்தனையிலையும் இந்த யூத கிறிஸ்துவர்களுக்கு எதிரான அந்த ஒரு, அதாவது குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த மனப்போக்கள் இருக்கும் பொழுது பாலஸ்தீனத்தை பற்றி அவர்கள் எடுத்த அந்த டாக்குமெண்ட்ரிஸ், எப்படி யூதர்கள் எப்படியெல்லாம் தினைக்கும் அவங்க எடுத்து வச்சுருந்தாங்கல்ல, அதெல்லாம். ஸோ இப்போ என்ன நிலைமைன்னு சொன்னால், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, இந்த ஆக்கிரமிப்பினுடைய இந்த உச்சக்கட்டம், புரியுதுங்களா இல்லையா? சரி, அதாவது இந்த 56 ஆண்டு காலங்களில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலப்பரப்பிலிருந்து மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை அபகரித்து, அதில் நல்ல கவனிங்க, அதாவது இந்த இஸ்ரேல் தோன்றியதிலிருந்து எத்தனை பேர் பாலஸ்தீன மக்களுக்கு இவங்களுக்கு நடந்த அந்த போரில் கொல்லப்பட்டிருப்பார்களோ, இது ஒரு எண்ணிக்கையே கிடையாது. எங்க இஸ்ரேலில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ஒன்றுமே கிடையாது. 1000 அல்ல, லட்சக்கணக்கிலே இன்றும் அந்த யூதர்களுடைய சிறையிலே இருக்கிறார்கள். அங்கே நீங்கள் அந்த ஜியாரா போகிறவங்களோட போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே பார்த்தா அல்லாஹ் அக்பர், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாக்குள்ளார போகிறதுக்குள்ளார எத்தனை அந்த யூத இராணுவர்களை தாண்டி போகணும். அதுவும் சாதாரண துப்பாக்கியா, அவ்வளவு பெரிய துப்பாக்கி, அதெல்லாம் கடந்து போகணும். அங்கே பார்த்தா எந்த இடமும் எந்த சவருமே குண்டு பாயாத சவராக இருக்காது. அங்கே முஸ்லீம்களுடைய அந்த மொஹல்லால பார்த்தீங்கன்னு சொன்னால் வரிசையாக இருக்கும். இத்தனை வருஷத்துலேருந்து இவரை காணோம், அவரை காணோம், அவரை காணோம். குழந்தைகள், சிறுவர்கள், யார் 12 வயசுக்கு கீழே உள்ளவங்க, 18 வயசுக்கு கீழே உள்ளவர்கள் என்று அது ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இரவாக பகலாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அங்கே இருந்த மக்கள் அநியாயமாக வெளியேற்றப்பட்டார்கள். நான் கரெக்ட், நான் அதுக்கு தான் இப்படி கொஞ்சம் நீட்டிக்கிட்டே வந்தேன். எங்கேருந்து ஆரம்பித்தேன், எங்கே போய் முடித்தேன், அந்த ஒரு சம்பவத்துக்காக வேண்டி தான் இழுத்துக்கிட்டு வந்தேன். விஷயத்துக்கு வாங்க. ஏன்னா நீங்கள் சில நேரத்தில் பாயிண்ட்டை விட்டுடுறீங்க, உங்கள்கிட்ட கேட்டாலும் தெரிய மாட்டேங்குது, நீங்களும் கவலையில் இருக்கிறீங்க, அப்படியே மனசை பறி கொடுத்துடுறீங்க. என்ன பிரச்சனைனா, நமக்கு இவர் ஆட்சி பண்ணுறாரு அவர் ஆட்சி பண்ணுறாருங்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. புரியுதா உங்களுக்கு? நமக்கு என்ன பிரச்சனை, இவன் நீதமா ஆட்சி பண்றானா அநியாயமா ஆட்சி பண்றானான்னு சொல்லிட்டு, இதான் பிரச்சனை. மக்களுக்கு என்ன பிரச்சனை? அவர்கள் பசியோடு இல்லாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது, அவனுடைய உடைமையில் யாரும் கை வைக்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது, அவனுடைய உரிமை பறிக்கப்படாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது, இல்லையா? நமக்கு என்னங்க, காங்கிரஸ் என்ன மாமனா மச்சானா, அவனை கண்மூடித்தனமா ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு, அல்லது பிஜேபி என்ன நமக்கு என்ன வேண்டாத ஒரு, அவனை பிஜேபினாலே வெறுக்கணும்னு நமக்கு அப்படி அது குரான்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? சொல்லுங்க. என்ன பாய், எனக்கு தெரியல. நமக்கு என்ன, யார் என்னையும் எனது மார்க்கத்தையும் தீண்ட மாட்டானோ, தொந்தரவு கொடுக்க மாட்டானோ, நான் அவனுக்கு என் உயிரை கொடுத்து பாதுகாக்க தயார். இதான் எனக்கு மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய நிலைப்பாடு.
என்னுடைய உள்ளமைக்கும் என்னுடைய நிலைப்பாட்டுக்கும் என்னுடைய மார்க்கத்திற்கும் யார் அச்சுறுத்தலாக இருப்பானோ அவன் எனது சொந்த தகப்பனாக இருந்தாலும் சரி, அவன் எனக்கு எதிரி. அவன் என்னை பெற்றெடுத்த தகப்பனாக இருந்தாலும் சரி, அவன் எனக்கு எதிரி. இதான் என் மார்க்கம் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கு. சூரா அல் பக்ராவுடைய 190வது வசனம், வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனக்கும். உங்களிடத்தில் சண்டை செய்பவர்களிடத்தில் அல்லாஹ்வின் பாதையில் நீங்களும் சண்டை செய்யுங்கள்னு சொல்ற அல்லாஹ் தஆலா அடுத்து என்ன தெரியுமா சொல்றான்? படிங்க, வலா தஅதது, ஆனால் எல்லை மீறி விடாதீர்கள். ஆனால் பவுண்டரியை தாண்டிடாதீங்க. யுத்தமாக இருந்தாலும் எல்லை மீறாதே, யுத்தமாக இருந்தாலும் எல்லை மீறாதே, அளவு கடக்காதே, உனது எதிரியின் மீது அநியாயம் செய்யாதே. அதைத்தான் நமது மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். நீ தஹஜ்ஜத்தை தொழக்கூடியவனா இருந்தாலும் சரி, எனக்காக வேண்டி உயிரையே கொடுக்கிறதுக்காக வேண்டி என் பாதையில வந்திருந்தாலும் சரி, நீ வரம்பு மீறினால் உன்னை நான் நேசிக்க மாட்டேன். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். வரம்பு மீறக்கூடியவர்களை, எல்லை மீறக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, சஹாபாக்களும் சரி, அதற்கு பின்னால் வந்த மன்னர்களும் சரி, படையை அனுப்பும் போதெல்லாம் வெறியூட்டி அனுப்ப மாட்டார்கள். எப்படி பிறர் செய்கிறார்களோ, மற்றவர்கள் படையை அனுப்பும் போது என்ன செய்வாங்க சொல்லுங்க? வெறியூட்டி அனுப்புவார்கள். அதாவது கொல்ல வேண்டும் என்ற அந்த வெறியை தலைக்கேற்றி அனுப்புவார்கள். நம்முடைய நபியாக இருக்கட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கலீஃபாக்களாக இருக்கட்டும், சஹாபாக்களாக இருக்கட்டும், வெறியை உள்ளத்திலிருந்து அகற்றிவிட்டு, காழ்ப்புணர்ச்சியை உள்ளத்திலிருந்து பிடுங்கெறிந்து விட்டு, வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அன் சத்தூக்கும் அனில் மஸ்ஜிதில் ஹராம் அன் தஅதது. உங்களது உள்ளத்தில் அவர்கள் மீது இருக்கக்கூடிய குரோதம், கோபம் உங்களை குற்றவாளியாக அல்லாஹ்வின் முன்னால் நிறுத்திவிட வேண்டாம். உங்களை வரம்பு மீற தூண்டிவிட வேண்டாம். நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நீதம்தான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது. சொல்லுங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இத்தனை கைதிகள் மாற்றி இருக்கிறார்கள். அங்கே பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஒவ்வொரு நாளும் இரவிலே தூங்க விடாமல் தாக்குதலே இரவுல தான் நடக்குது. தாக்குதலே எப்பேற்பட்ட கோழைகள் பாருங்க, எப்பேற்பட்ட கல்லஞ்சக்காரர்கள் பாருங்க. பகல்ல தாக்குனா கூட எங்கேயாவது ஓடலாம், ஒளியலாம், இதோ ஃப்ளைட் வருது, அதோ ஃப்ளைட் வருது தெரியுது, இதோ பாம்பு வந்துகிட்டு இருக்கு, ஓடலாம். ராத்திரியில, இரவு நேரத்தில் அத்தனை தாக்குதல்களும் ராத்திரி 12 மணிக்கு மேல சுபுக்குள்ளார முடிச்சிடலாம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, சஹாபாக்கள் சரி, போருக்கு போகும்போது அந்த தலைவருக்கு அவங்க சொல்றது, கோபத்தை எடுத்துருவாங்க, வெறியை எடுத்துருவாங்க, போங்க. நபி இப்போதான் இன்றைக்கு தான் காலையில் மூத்தா போருடைய பாடம் நடத்தினேன். அதாவது தன்னுடைய தூதரை கொன்ற ஒரு சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கடிதம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த அதாவது அந்த அவர் சிரியா போய் சேர்றதுக்குள்ளார பல்காங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கஸ்ஸானிய அந்த மன்னனுடைய அதிபதி அந்த சஹாபியை கொன்னுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, நீங்கள் போங்க, அந்த இடத்துல இருங்க, அந்த மக்களுக்கு முதல்ல இஸ்லாமை எடுத்து சொல்லுங்க, இஸ்லாமை எடுத்து சொல்லுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் உங்களுக்கு எதிராக போர் செய்தால் அப்போது நீங்கள் அவர்களை தாக்குங்கள். தன்னுடைய தூதரை கொன்றவர்கள் போருக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்ப கூட பழி வாங்கிறதுக்காக வேண்டி போய் அவர்களை கொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. அது மட்டுமா, ஏன்னா இப்படி சொல்றாங்க பாருங்க, அங்கே நீங்கள் பெண்களை கொன்று விடாதீர்கள், குழந்தைகளை கொன்று விடாதீர்கள், சிறுவர்களை கொன்று விடாதீர்கள், கட்டிடங்களை இடித்து விடாதீர்கள், மரங்களை வெட்டி விடாதீர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களில் இருக்கின்ற துறவிகளை நீங்கள் தொந்தரவு செய்து விடாதீர்கள், சன்னியாசிகளை கொன்று விடாதீர்கள். அவ்வளவு வழிகாட்டுதலை கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. உலகத்திலேயே போரை மனிதாபிமானத்தோடு நடத்திய முதல் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
போருக்கு மனிதாபிமானத்தையும் மனித நேயத்தையும் மனித உரிமைகளையும் கற்றுக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். கொல்லப்பட்டவனின், நல்ல கவனிங்க, கொல்லப்பட்டவனின் உறுப்புகளை சிதைப்பது பொதுவாக அக்காலத்தினுடைய இராணுவங்களின் வழமையாக இருந்தது. இன்றைய காலத்தில் இத்தனை மனித உரிமைகள் அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அதிலே சட்டங்கள் வகுக்கப்பட்டதற்கு பிறகு கூட ஆப்கானிஸ்தானத்திலே அமெரிக்கர்கள் என்ன செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். புரியுதா இல்லையா? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது உலகத்தில் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் முதல் தலைமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் அச்சுறுத்தப்பட்டது போன்று, ஒரு நாட்டிலிருந்து துரத்தப்பட்டது போன்று, அவ்வளவு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டது போன்று ஒரு சமுதாயத்திற்கு நடந்திருக்காது. அந்த நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துமஸ்ஸிலு, போரிலே நீங்கள் இறந்தவர்களை முகங்களை சிதைக்காதீர்கள், அவர்களது உறுப்புகளை வெட்டாதீர்கள். பாருங்க, எப்பேற்பட்ட இதைதானங்க சஹாபாக்களும் தாபிஈன்களும் அதற்கு பின்னால் வந்த மன்னர்களும் அவர்களுடைய இராணுவங்களும் இன்று வரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நமக்கு இஸ்லாம், நமக்கு தீன். ஏன்னா இந்த தீன் எப்படி என்று சொன்னா, நீ எதை செய்தாலும் நாளை மறுமையிலே உன்னுடைய ரப்புக்கு முன்னால் நீ பதில் சொல்ல வேண்டும். உனக்கு அங்க சொர்க்கம் நரகம், உனக்கு அங்க சொர்க்கம் நரகம். நீ ஜிஹாது செய்து விட்டேன் என்று வந்துவிட்டு சொல்வதால் உன்னை தூக்கி சொர்க்கத்துக்கு போற்ற முடியாது. முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஜாஹிதுடைய எல்லா பாவங்களும் ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும், ஆனால் கடனை தவிரன்னு சொன்னாங்க. ஆனால் கடனை தவிர என்று சொன்னார்கள். நினைத்து பாருங்கள், ரசூலுல்லாஹ் முஸ்லிம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஆளு ரொம்ப தேவையான ஆளு யாரு? யாரு? முகிரா இப்னு ஷுஅபா. சரியான தலைவர், ஒரு தலைவர் போதும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆளுமை. நீ முஸ்லீம் ஆயிட்ட, வா உன்னை கட்டி தழுவிக்கிறேன்னு சொன்னாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இங்க வர்றதுக்கு முன்னாடி வழியில ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டாரு. அந்த அவருடைய காசெல்லாம் பிடிக்கிட்டு வந்துட்டிய, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அதுக்கு நானே இப்பேற்பட்ட பாருங்க, நமக்கு ஆள் சேர்ந்துருச்சுப்பா. உலகத்திலேயேங்க ஆதிக்கம் முழுமையாக கிடைத்ததற்கு பிறகு கூட, ஆதிக்கம் முழுமையாக கிடைத்ததற்கு பிறகு கூட உரிமையிலிருந்து ஒரு அணு அளவு கூட மாறாமல், உரிமை பிறருடைய உரிமையை பறிக்காமல் ஒருவரால் ஆட்சி செய்ய முடியும் என்றால், முடிந்திருக்கிறது, சாத்தியமாக இருக்கிறது என்றால், அதிலே முதலாவதாக நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களின் வழிவந்த கலீஃபாக்கள் முஸ்லிம் மன்னர்களால் மட்டுமே அது முடியும், சாத்தியம். ஏன்னா நமக்கு நம்பிக்கை ஆகிறது, அல்லாஹ்க்கு முன்னாடி நிக்கணும். அல்லாஹ் உன்னை உதப்பான், உன்னை தூக்கி நரகத்துல போட்டுருவான். யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் நாடி இருந்தா பக்கத்தில் இருந்த இந்த சமாதானமா சில யூதர்கள் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் விட்டுட்டாங்க. அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் சேர்த்திருக்கலாமா இல்லையா? எங்கள்கிட்ட இருந்து வாங்கின சொத்து தான் சொல்லிட்டு. ஏன்னா மதீனால யூதர்கள் சேர்த்த சொத்தெல்லாம் எப்படின்னு சொன்னா, வட்டிக்கு காசு கொடுப்பாங்க. யாருக்கு? ஹவுஸுக்கும் ஹஜரஜுக்கும். அவங்களால வட்டி கட்ட முடியாது, தான் சொத்தா எழுதி வாங்கிடுவாங்க. இப்படித்தான் மதீனால யூதர்களுடைய இருந்துச்சு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு உணவு தேவை என்று இருந்தபோது கூட தன்னுடைய கேடயத்தை கொண்டு போய் அவனுடைய வீட்டு வாசல்ல நின்று அடமானமா நம்பிக்கையா கொடுத்துட்டு, எனக்கு ஒரு 30 சா கோதுமையை கொடுப்பான்னு வாங்கிட்டு போனாங்க. புரியுதா உங்களுக்கு? யாரு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் ரோமர்களும் பாரசீகர்களும் நம்முடைய நபியை பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். என்னுடைய குதிரை படை, என்னுடைய ஒட்டகத்தின் படை உன்னுடைய நாட்டை வந்து மிதிக்கும் என்று தெளிவான எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பக்கம் எகிப்து அவ்வளவு பெரிய நிலப்பரப்புடைய மன்னர் சமாதானத்திற்கு தயாராகி விட்டார். இந்த பக்கம் ஹபஷா மன்னர் இஸ்லாமிற்கு வந்து விட்டார். அப்படிப்பட்ட நிலையில கூட ஒரு குடிமகனிடமிருந்து முறை இல்லாமல் தானியத்தை கடனாக பெறவில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நிலைதான் கலீஃபாக்கள். சரி, விஷயத்துக்கு வாங்க. திரும்ப மறந்து போயிட்டேன். என்னன்னு சொன்னா, உரிமை பறிக்கப்படாத வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. உரிமை பறிக்கப்படாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. எனக்கு நீ தொந்தரவு கொடுக்காத வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு யார் ஆட்சி செய்தால் என்ன, நீதமாக ஆட்சி செஞ்சால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுடைய வழிபாடுகளை எங்களுடைய வழிபாடுகளில் நீங்கள் தொந்தரவு கொடுக்காத வரைக்கும்,
இப்போ இந்த யூதர்கள் ஆட்சியை கைப்பற்றினாங்களே, சரி ஏதோ அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ்வுடைய யார் கை ஓங்குனுச்சோ, யார் ஆயுத பலத்தோட வந்தாங்களோ அவர்கள் பலவீனமானவர்களை தோற்கடித்தார்கள், கைப்பற்றினார்கள். இங்கே பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பமாகுது? வந்தவர்கள் அமைதியாக இருந்தார்களா? சமாதானத்தை விரும்பினார்களா? நம்முடைய பெண்களை கொல்கிறார்கள், சிறுவர்களை கொல்கிறார்கள், பலவீனமானவர்களை கொல்கிறார்கள், நம்முடைய வீடுகளில் கைதிகளாக முடங்க வைக்கிறார்கள், நம்முடைய நிலங்களை பறிக்கிறார்கள். இதை யாராவது எதிர்த்தால் அவர்கள் சிறைக்கு தள்ளப்படுகிறார்கள். உலகத்திலேயே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உலகத்திலேயே எல்லா சிறைச்சாலைகளிலும் மனித உரிமைகள் பேணப்பட வேண்டும். அந்த ஹியூமன் ரைட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, அவர்களுடைய கண்காணிப்பு இருக்கும். உலகத்திலேயே ஒரு சிறைச்சாலையில் மனித உரிமைகள் இருக்காது, மனித உரிமையின் கண்காணிப்பு இருக்காது என்று சொன்னால் அது யூதர்களுடைய சிறைச்சாலை தாங்க, யூதர்களுடைய சிறைச்சாலை தான். அவ்வளவு, அதாவது அந்த கொடுமைக்கு அளவே கிடையாது, அந்த கொடுமைக்கு வர்ணிக்க முடியாது. உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையே இருக்காது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இதுதான் அந்த ஐநாவுடைய செக்ரட்டரி என்ன சொன்னாரு? 56 ஆண்டு காலமாக அவர்கள் பட்ட அந்த இன்னல் துன்பத்தினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம புரியணும். இன்றைக்கு ரொம்ப பேருக்கு புரியல. யார் அந்த சுஹியூனி யூதர்களை ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு புரியல என்ன பிரச்சனை என்று. புரியுதா? அங்கே அன்றாட வாழ்க்கை நிம்மதியாக வாழ முடியவில்லை, தொழ முடியல. அதாவது ஒன்றல்ல, நூற்றுக்கணக்கான மஸ்ஜிதுகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு மஸ்ஜிது இடிக்கப்படுறதையே நம்மளால தாங்க முடியாது. ஒரு மஸ்ஜிதை கேட்டதுக்கே நம்ம எத்தனை காலமா போராடிக்கிட்டு இருந்தோம். ஒரு மஸ்ஜிதை கேட்டதுக்கு அங்க எந்த மஸ்ஜிதை நபித்தோழர்கள் கட்டி எழுப்பினார்களோ அத்தகைய மஸ்ஜிதுகள் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இடிக்கப்பட்டிருக்கின்றன. சரிங்க, உலகத்தில் மோசமானவன் கேடின் ஒரு கட்டடத்தை பிடுங்கிக்கிட்டான், ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் அவனுக்கு பிடிச்சிச்சு, பிடுங்கிக்கிட்டான். எவனாவது கபிரிஸ்தானை பிடுங்குவானாங்க? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? எதை? முஸ்லிம்களுடைய 1200-300 ஆண்டுகளாக சஹாபாக்கள், தாபியீன்கள், அதற்கு பின்னால் வந்தவர்கள் முஸ்லிம்களுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய கபிரிஸ்தான்களை பறித்துக் கொண்டார்கள். அந்த கபிரிஸ்தான்களை நோண்டி போட்டு சுத்தமா புல்டோசர் வச்சு அதை சமப்படுத்தி அதுல அவர்களுடைய உல்லாச விடுதிகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் சர்வ சாதாரணமாக இத்தனை ஆண்டுகளில் நடந்து, ஆனா யாரும் கேட்கக்கூடாது. அதான் நேற்றைய அமர்வுல ஜோர்டானுடைய அந்த பிரதிநிதி ஐநால அவருடைய அந்த அதுக்கு பிறகுதான் இந்த தீர்மானம் அங்கே நிறைவேறுது. அவர் கேட்கிறார், என்னப்பா அப்ப இஸ்ரேல் தானாக ஒரு சட்டத்தை உருவாக்கி கொள்ளலாமா? அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை அநியாயங்களுக்கு நீங்கள் பச்சை விளக்கு காட்டிக்கொண்டே இருப்பீர்களா? அவர்களை யாருமே கேட்க மாட்டீர்களா? இத்தனை அநியாயங்கள், கொடூரங்கள் எல்லாம் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்களா? எந்த கணக்கிலும் இது எடுபடாதா, கேட்காதா? கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. சுப்ஹான் அல்லாஹ். அதுக்கு பின்னாடி தான் அந்த 120 நாடுகள் ஒரே நேரத்தில், இதுவரைக்கும் வரலாற்றில் அப்படி ஒத்து போனதே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு பெரிய ஒரு ஆதரவை அங்கே செய்கிறாங்க. இப்போ நமக்கு பிரச்சனை என்ன? அங்கே தொழ முடியவில்லை. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் அங்கே தொழுகை நடத்த முடியவில்லை நிம்மதியாக. அங்கே முஸ்லிம்களால் தங்க முடியாது. அதனுடைய வளாகங்கள் எவ்வளவு பெரிய புனிதமான இடங்கள், அங்கே முஸ்லிம்களால் தொழ முடியாது. நீங்க வாட்ச் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது உட்கார்ந்து குரான் ஓதிக்கிட்டு இருப்பாங்க, வந்து குரானை காலால் உதப்பான், எழுந்திரிச்சு போன்னு சொல்லி தொழுதுகிட்டு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, தொழுகிறவங்களை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. சமீபத்தில் பார்த்த ஒரு செய்தி இடையில ஞாபகம் வந்து சொல்கிறேன். இப்போ இது நடந்துச்சு எப்போன்னு சொன்னால், ஜஸ்ட் ஒரு
2 மாதம் அல்லது 1.5 மாதம் தான் இருக்கும். முஸ்லிம்களுடைய ஒரு முஹல்லா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கிட்டு வந்து, இதில் வேற அவர் பாதுகாப்புக்கு செவரு வேற கட்டிப்பாராம். எப்படி? பிடுங்கினது இன்னொருத்தனுடைய நிலம், அபகரித்தது இன்னொருத்தனுடைய வீடு, இதெல்லாம் ஏன் இடமாயிருச்சு. அப்போ அடுத்து இந்த தெருவில் முஸ்லீம்கள் இருப்பாங்கல்ல, அடுத்து கொஞ்சம் தூரத்தில், நீ எனக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற, அதனால் உனக்கு எனக்கு இடையில் நான் இவ்வளோ உயரத்துக்கு சுவர் கட்டிப்பேன். இப்போ அந்த உறவுகள் இங்கே யாராவது மிச்சம் மீதி இருப்பாங்க பாருங்க, இந்த சைடில் எப்படி இல்லாமல் இருப்பாங்க? நம்மளை மாதிரி உருவான குடும்பம், அவங்களாம் 1400 ஆண்டுகளாக வசிக்கக்கூடியவங்க. எவ்வளவு அங்கே பார்த்தீங்கன்னா யாருக்கும் அந்த கபீலா அப்படியே பரவி போயிருக்கும். சில அப்பேற்பட்ட அந்த உறவுகளை உடையவர்கள் இவங்க இந்த உறவை சந்திக்கணும்னு சொன்னால் அங்கேருந்து 100-200 கிலோமீட்டர் பயணம் செய்யணும் அந்த செவத்தை சுற்றி வர்றதுக்கு. அது மட்டுமல்ல, முன்கூட்டி அனுமதி வாங்கணும். முன்கூட்டி அனுமதி வாங்கணும். எப்படி தெரியுமா சட்டம்? சுப்ஹானல்லாஹ், இஸ்ரேலுடைய கார் நம்பர் பிளேட், யகூதியுடைய கார் இருக்கு இல்லையா, இஸ்ரேலில் மட்டுமல்ல, நம்ம முதல்ல அது இஸ்ரேல்னு சொல்லக்கூடாது, அபகரிக்கப்பட்ட நிலம் அங்கே மட்டுமல்ல, பாலஸ்தீனத்தில் எங்கே வேணாலும் போகலாம், யாரும் எதுவும் தொற்றக்கூடாது, டச் பண்ணிடக்கூடாது. ஆனால் ஒரு பாலஸ்தீனியர்களுடைய காரு இஸ்ரேலுக்குள்ளார வர்றதா இருந்தால் பல நாட்களுக்கு முன்னால் முன் அனுமதி பெற வேண்டும். அப்படின்னா மட்டும்தான் அங்கே தாண்ட முடியும். இந்த அபகரிக்கப்பட்ட அந்த பூமி இருக்கு பாருங்க, அதில் இருக்கக்கூடியவர்களும் குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளாரதான் அவங்க வாகனத்தை கொண்டு போக முடியும், அதையும் தாண்டி அவங்க போயிட முடியாது. இப்படி ஒரு சமுதாயம் ஒடுக்கப்பட்டால் என்னென்ன போனுச்சுங்க? ஒன்று, உங்களுடைய நிலத்தை பிடுங்கிக்கிட்டான். கொஞ்சமா நஞ்சமா நீங்க போய் கணக்கு பாருங்க. சரி. ரெண்டாவது, உங்களுடைய வீடுகள் பறிக்கப்பட்டுச்சு. அடுத்து, உங்களுடைய குழந்தைகள் சிறையில் இருக்காங்க, உங்களுடைய வாலிபர்கள் சிறையில் இருக்காங்க, எல்லாம் போயிருச்சுங்க. உங்களுடைய மார்க்கமும் அங்கே பறிக்கப்படுகிறது. உங்களுடைய நமக்கு கடைசியா மிஞ்சி இருக்கிறது என்னங்க? இபாதத், நம்முடைய தீன். ஏன் அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்தை கடமையாக்கினா மக்கால இருந்து? அங்கே இபாதத்து செய்ய முடியவில்லை. இன்ன அர்தி வாசிஅத்துன் ஃபய்யாய ஃபஅபுதுன். அப்ப அந்த இபாதத்து அங்க செய்ய முடியாம போகுது. அப்ப இத்தகைய நெருக்கடிகளுக்கு அங்கே கொடுக்கப்படும் போதுதான் அடுத்து வேற வழி இல்லை. வேற வழி இல்லை. என்ன செய்வான் ஒடுக்கப்பட்டவன்? அவனுடைய அந்த வெளிப்பாடுதான் அவர்கள் ஆரம்பித்த அந்த ஆயுதம் ஏந்திய அந்த தாக்குதல்கள். புரியுதுங்களா இல்லையா? அப்ப இது மிகப்பெரிய கொடுமைகளுக்கும் அநியாயங்களுக்கும் பின்னால் ஏற்பட்ட ஒன்றே தவிர, இது ஏதோ ஒரு யகூதி ஆட்சி செய்யறான், அவன் ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல, அவன் யகூதி, அவனை கொல்லணும், அப்படிப்பட்ட ஒரு தலீம், அப்படிப்பட்ட ஒரு போதனையை நமக்கு மார்க்கம் கொடுக்கவே இல்லை. ஒருவனை அவன் உன் மார்க்கத்தை சேராதவன் என்பதால் அவனை கொல்ல வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை இந்த குர்ஆன் நமக்கு போதிக்கவே இல்லை. நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கவே இல்லை. அப்படி அவர்கள் செய்யவே இல்லை. அல்லாஹு தஆலா இந்த குறைஷிகளிடத்துல கூட கடைசி வரைக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? யுத்தங்கள்ல நபியே, அவர்கள் சமாதானத்திற்கு வந்து விட்டால் நீங்களும் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு வஞ்சகம் செய்து விடுவார்களோ, அவர்கள் உங்களுக்கு பின்னால் குழிபறித்து விடுவார்களோ, பயப்படாதீங்க, தைரியமா சமாதான உடன்படிக்கையை செய்யுங்க. முறித்தால் பார்த்து கொள்ளலாம், உடன்படிக்கையை மீறினால் பார்த்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய மார்க்கம் தான் நம்முடைய மார்க்கம். இப்ப என்ன பிரச்சனை? அபகரிக்கப்பட்டது எல்லாம் நடந்து 1947 ஆரம்பிச்சு அதற்கு முன்னாடியிலிருந்தே இந்த பிரச்சனை. கடைசியில அவர்களுக்கு என்று முஸ்லிம்கள் ஒத்துக்கொண்டு, சரி ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று ஒத்துக்கொண்டதற்கு பிறகு ஏற்பட்ட அந்த இன்னல்கள்,
அந்த துன்பங்கள் மனித வரலாற்றிலே யாரும் கண்டிராத துன்பங்கள், துயரங்கள். அதுல அதாவது இந்த யாரு ஆங்கிலேய ஆக்கிரமிப்பாளர்கள், காலனி ஆதிக்கத்தை உடையவர்கள், இவர்கள் உலகத்தில் எங்கெல்லாம் காலனி ஆதிக்கங்களை கொண்டு வந்தார்களோ அந்த மக்கள் மீது என்னென்ன கொடுமைகளை செய்திருப்பார்கள். நம்ம பஞ்சாப்ல ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்த ஒரு பெரிய ஆஃபீஸரு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக் எழுதினார். அதெல்லாம் படிங்க. இந்த ஆங்கிலேயர்கள் இன்றைக்கு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு துறமார்கள் பஞ்சாயத்து பேசுறதுனால பெரிய யோக்கியவான்னு நினைச்சிடாதீங்க. உலகத்தில் மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தினுடைய உச்சக்கட்ட அந்த குணத்தை கொண்டவர்கள் இவர்கள். இன்றைக்கு இந்த எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம்? அப்பையும் சரி இப்பையும் சரி, நீ ஒரு நியாயவானா இருந்தா உங்க 2 பேருக்கு சண்டைப்பா, நீ நிலத்தை அபகரிச்ச, உள்ளார வந்த, யார் ஆயுத பலமாக இருக்காங்களோ நீங்கள் 2 பேரும் முட்டிக்கிட்டு யார் கை ஓங்குதோ செஞ்சுட்டு போங்கன்னா விடணும். நீ எதுக்கு கொண்டு வந்து 2 கப்பலை நிறுத்துற? நீ எதுக்கு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேங்கிற? இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது என்று நீ ஏன் சொல்ற? அப்ப பாலஸ்தீனர்களுக்கு தங்களுடைய நிலங்களை, உரிமைகளை, உயிர்களை, உடைமைகளை, தங்களது குழந்தைகளை, பெண்களை பாதுகாப்பதற்கு உரிமை இல்லையா? இஸ்ரேல் மட்டும்தான் மனுஷனா? இவர்கள் மனிதர்கள் இல்லையா? இவர்களுக்கு ரத்தம் இல்லையா? இவர்களது உயிர் இல்லையா? புரியுதா உங்களுக்கு கேட்கிறது? அது மட்டுமா, இந்த பக்கம் பிரிட்டிஷ் வந்துட்டாங்க. எத்தனை பேருங்க, ஒரு சின்ன நிலப்பரப்புல உள்ளவன் அடிச்ச உடனே யார் யார் உலக வல்லரசுகள், பிரான்ஸ் வந்துட்டான், பிரிட்டிஷ் வந்துட்டான், அமெரிக்கா வந்துட்டான், நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். அதாவது மிகப்பெரிய ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கு தேவையான அத்தனை ஆயுதங்களையும் கொண்டு வந்து இறக்கி விட்டார்கள். இந்த மற்ற செய்திகள் சொல்றது கம்மி, இன்னொரு பக்கம் உள்ள செய்திகளை போய் பாருங்க. அவ்வளவு கொண்டு வந்து இறக்கி விட்டார்கள். உனக்கு நான் கடைசி வரைக்கும் காசு வேணுமா தர்றேன், ஆயுதம் வேணுமா தர்றேன், ட்ரைனிங் வேணுமா தர்றேன், சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேங்கிறான். எவ்வளவு பெரிய உலக மகா அயோக்கியத்தனம். விஷயத்துக்கு வாங்க, நீங்களாம் புரியணும். அப்போ அந்த பஞ்சாப் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதின புத்தகத்தில் இந்த பிரிட்டிஷ்காரர்களுடைய ஒரு அநியாயத்தை எழுதுறாரு. கிட்டத்தட்ட பல தசாப்தங்கள், அதாவது ஒரு தசாப்தம் என்பது 10 வருஷம், இந்த மாதிரி பல ஆண்டுகள் இந்தியாவில் அதிகமாக விளைச்சல்கள் ஏற்படக்கூடிய கோதுமை விளையக்கூடிய பஞ்சாப் இருக்குல்ல, அங்கே கோதுமையை விளைவிக்க கூடாது, கோதுமையை விளைவிக்க கூடாது. சரி, என்னதாண்டா விளைவிக்கணும்? எங்க பூமியில நாங்க விளைவிக்கிறதுக்கு அவர் சட்டம் போடுவாரா? யாரு? தோரா லண்டன்ல இருந்து நம்ம நாட்டை பிடிச்சிக்கிட்டு நமக்கு சட்டம் போடுவார். என்னடா விளைவிக்கணும்னா பஞ்ச விளைவி, எது காட்டனை விளைவி. திங்க முடியுமா? அந்த படங்களை எடுத்து பாருங்க. பல லட்சம் இந்தியர்கள், ஒருத்தர் கிடையாது, பல லட்சம் இந்தியர்கள் தொடர்ந்து பட்டினியால் செத்துக்கொண்டே இருந்தார்கள். ஏன் வெள்ளைக்காரன் இப்படி செய்தான் என்றால், இவர்கள் நம்மை எதிர்க்கக்கூடிய துணிவை இழக்க வேண்டும், இவர்கள் பசி பட்டினியிலே செத்து மடிய வேண்டும். இந்த லண்டன்காரனுக்கு கப்பல் கப்பல் கப்பலா கோதுமை இறங்கிக்கிட்டே இருக்கும். யாருக்கு? இவர்களுக்கு. இங்கே இந்தியர்கள் பசி பட்டினியிலே செத்துக்கொண்டே இருந்தார்கள். அப்ப ஏங்க அந்த நம்ம சுதந்திரத்துக்காண்டி போராடி இருக்க மாட்டோம்? புரியுதா இல்லையா? இதான் பிரச்சனை. இதுதான் இன்று பாலஸ்தீனத்திலே 1947 இருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடியது. யகூதி வந்துட்டான், கையில ஆயுதத்தை ஆட்சியை வச்சிருந்தான், எங்களுடைய ஆட்சியாளர்கள் அல்லது சுட்டு போட்டான், கொண்டு போட்டான், ஆட்சியை பிடிச்சான். இது நடக்கிறதா உலகத்துல? அடுத்து நாங்களும் மிகைத்தால் நாங்களும் செய்வோம், எங்களுடைய பூமியை திருவெடுப்போம். இப்ப இந்த ஹமாஸை பொறுத்தவரையோ அல்லது அங்க இருக்கக்கூடிய மற்றவர்களை பொறுத்தவரையோ அங்க பிரச்சனை என்ன? எங்களுடைய பள்ளிகள் அங்கே தீக்கிரையாக்கப்பட்டு விட்டன, இடிக்கப்பட்டு விட்டன. எங்களுடைய மஸ்ஜிதுல் அக்ஸால எங்களால் தொழ முடியல. பூர்வ குடிகள், நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. இங்கே இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சு கொள்ளணும். பாலஸ்தீனத்தில் பிரச்சனை முஸ்லிம்களுக்கு மட்டுமா? அங்கே பூர்வ குடிகளாக இருந்தார்கள் அல்லவா எந்த காலத்தில்? இங்கே இன்னொரு விஷயத்தை கவனிங்க. சுப்ஹானல்லாஹ், கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து வரலாறு எடுங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்து சரி,
இதுக்கு முன்னாடி நேராக போயிடுங்க. கலிஃபா உமர் ரலியல்லாஹு காலத்தில் ரோமர்கள் கையிலிருந்து சிரியா பிலாதுஷாம் அதில் தான் இந்த பலஸ்தீன் வருது, கைப்பற்றப்படுதுங்க. வரலாற்றில் சேலஞ்ச் பண்ணி பேசுங்க, எங்கேயாவது முஸ்லிம் மன்னர்கள், அப்ப அவர்களை தவிர உலகத்தில் வேற எந்த மன்னரும் கிடையவே கிடையாதுங்க. அப்பேற்பட்ட ஆட்சியில் இருந்த முஸ்லிம் மன்னர்கள், யூதர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இருந்தன, கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இருந்தன. எந்த ஒன்றையாவது இடித்திருப்பார்களா, சேதம் விளைவித்திருப்பார்களா? அங்கிருந்த பூர்வ குடிகளாகிய யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அச்சுறுத்தல்களாக இருந்திருப்பார்களா? நேத்திலிருந்து உமவியா ஹலீஃபாக்கள், அப்பாசிய ஹலீஃபாக்களுடைய வரலாறை படிக்கிற, சுப்ஹானல்லாஹ், அவர்கள் எங்க தங்களுடைய அந்த ஜிஸியா வரியிலிருந்து மட்டுமல்ல, இன்னும் யாரு அந்த காலத்தில் அஃப்ரஞ்சுன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு பிரெஞ்சுக்காரங்களை, நீங்கள் இங்கு வந்து உங்களுடைய சர்ச்சுகளை, ஆலயங்களை புதுப்பிக்க விரும்பினால், அதற்கு நீங்கள் பொருளாதார உதவி செய்ய விரும்பினால் தாராளமாக செய்து கொள்ளலாம் என்று வாசலை திறந்து வைக்கிறார்கள். அதே போல நீங்கள் இங்கு இருக்கக்கூடிய உங்களுடைய புனித தலங்களுக்கு நீங்கள் வந்து செல்ல விரும்பினால் தாராளமாக வந்து செல்லலாம், அதற்கான பாதுகாப்புக்கு நாங்கள் உத்தரவாதம் என்று சொல்கிறார்கள். ஏன் 1200-300 ஆண்டுகளாக முஸ்லிம்களுடைய ஆட்சியை அங்கிருந்த யூதர்களோ கிறிஸ்தவர்களோ எதிர்க்கவில்லை. இன்றும் அங்கு இருக்கக்கூடிய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் யாருக்கு சப்போர்ட்? பாலஸ்தீன அரபிய முஸ்லிம்களுக்கு சப்போர்ட். யாருக்கு சப்போர்ட் கிடையாது? ஜோனிஸ் இந்த இஸ்ரவேலர்களுக்கு சப்போர்ட் கிடையாது. அதனாலதான் இந்த குடியேறிய இந்த இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை அந்த யூதர்களை பார்த்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் அதே நிலைமை தான். எந்த நிலைமை? நமக்கும் பாலஸ்தீன அரபுகளுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் அவங்களுக்கு. ஏனென்றால் இவர்கள் அத்தகைய ஒரு கெட்ட குணத்தை உடையவர்கள். புரியுதுங்களா? ஹைர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நல்லொருள் புரிவானாக, நம்முடைய சகோதரர்களை பாதுகாப்பானாக. அப்போ இது வரைக்கும், அதாவது 2வது பாட்டு வேறு விதமாக நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் பேசலான்னு இருந்தோம். இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கலந்துட்டோம். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சாதாரணமாக கதையாகவோ சரித்திரமாகவோ பேசப்படக்கூடிய ஒன்று அல்ல. புரியுதுங்களா? ஏதோ கேட்டோம், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டோம், கொஞ்சம் உணர்ந்தோம், புரிஞ்சோம், எந்திரிச்சு போகிறோன்னு இல்லை. சகோதரர்களே, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லிவிட்டு செல்லக்கூடிய செய்தி இது. எல்லாத்துக்கும் ஒன்று என்ன? நமக்கு நம்முடைய தீன், நம்முடைய மார்க்கம், நமக்கு மறுமை ஆகிரத். எப்படி நமக்கு தொழுகை முக்கியமோ அது போன்றுதான் அல்லாஹுடைய மற்ற சட்டங்களும் நமக்கு முக்கியம். புரியுதுங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொன்னார்கள்? மஸலுல் முஃமினீன ஃபீ தவாதுஹிம் வ தராஹுமிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹித் இதா இஷ்தகா மின்ஹு உதுவுன் தஸாஹர லஹு சாயிருல் ஜஸதி பில் ஹும்மா. மூமின்கள் தாங்கள் ஒருவர் மற்றவரை நேசிப்பதிலே, அன்பு காட்டுவதிலே எப்படி என்றால், ஒரே உடலை போல அந்த உடலிலே ஒரு பகுதிக்கு வலி ஏற்பட்டால், நோய் ஏற்பட்டால், உடலுடைய மற்ற எல்லா பகுதிகளும் அதற்காக விழித்திருக்கின்றன, எல்லா பகுதிகளும் காய்ச்சலை உணர்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய அந்த இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், மூமின்கள் எல்லாம் சகோதரர்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கக்கூடிய அந்த அல் உஹுவத்துல் ஈமானியா, ஈமானிய சகோதரத்துவ உணர்வை நமக்குள் கொண்டு வர வேண்டும். நாம் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு ஈமானை தர வேண்டும். அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகள், பகைமை, வெறுப்புகளை அல்லாஹ் நீக்க வேண்டும். அவர்கள் எல்லோரையும் ஒரு தலைமைக்கு கீழே, ஒரு இமாமத்துக்கு கீழே அல்லாஹ் ஒன்று சேர்க்க வேண்டும். இது நாம் செய்ய வேண்டிய கட்டாயமான துஆ. நம்ம இன்றைக்கு நம்முடைய சாப்பாட்டுக்கு துஆ செய்கிறோம், நம்முடைய ஜாபுக்கு துஆ செய்கிறோம். ஆனால் நம்முடைய மார்க்கத்துக்காக, நம்முடைய இந்த தீனுக்காக நாம் என்ன துஆ செய்கிறோம்? அந்த துஆ தான் இது. யா அல்லாஹ், இந்த தீனை ஓங்க வைப்பாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள், பின்னால் வந்த ஹலீஃபாக்கள், மன்னர்களுடைய துஆக்கள் ஒரு முக்கியமான துஆ, யா அல்லாஹ் மூமின்களுடைய உள்ளத்தை ஒன்று சேர்ப்பாயாக.
நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அத்தனை மனக்கசப்புகளையும் அல்லாஹ் நீக்குவானாக. நம்ம எதை உணர்கிறோமோ, எந்த பிரச்சனைக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோமோ கண்டிப்பாக அல்லாஹ் நீக்குவான். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்தார்? அவருடைய அந்த பைத்துல் முகத்தஸுடைய அந்த மீட்பிலே முதலாவதாக மன்னர்களை, ஆட்சியாளர்களை ஒன்று சேர்த்தார்கள். மன்னர்களை, ஆட்சியாளர்களை ஒருங்கிணைத்தார்கள். பிரிந்து பிரிந்து கிடந்த மன்னர்களை ஒரே ஹிலாஃபத்திற்கு கீழ், ஒரே இமாமத்திற்கு கீழே கொண்டு வந்தார்கள். பிறகு படையெடுத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பைத்துல் முகத்தஸை அவருடைய கரத்தால் மீட்டு கொடுத்தான். ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுகளாக கரைப்படுத்தப்பட்ட அந்த பூமி, அப்படிப்பட்ட சேதங்களை, அநியாயங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சிலுவை யுத்தம் இருக்கா இல்லையா, அதுல நடந்த அநியாயத்தை படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள், முஸ்லிம்களை நேசித்தார்கள் என்பதற்காகவே நூற்றுக்கணக்கல்ல ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ குடும்பங்களை எரித்தார்கள். யாரு? அந்த வெளியிலிருந்து வந்த அந்த சிலுவை யுத்த வீரர்கள். யாரை? தங்களது இனத்தைச் சேர்ந்தவர்கள். எங்களை நேசிக்காமல் அரபு முஸ்லிம்களை நேசிக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய சிறுவர்களையும் பெண்களையும் கொன்று குவித்தவர்கள். அதற்கு கடுமையாக அவங்க ஆட்சி செய்த வரைக்கும் அங்கே அத்தனை அந்த கிறிஸ்தவர்களும் யூதர்கள் யாரெல்லாம் தங்களை ஆதரிக்கலையோ, ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்கள் அனைவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு கெட்ட ஒரு நிலையில் தான் வைத்திருந்தார்கள். அதனால தான் முஸ்லிம்கள் படையெடுத்து போனப்ப அவர்கள் வரவேற்றார்கள். புரியுதுங்களா இல்லையா? ஹைர். அப்போ அதனால் நம்முடைய அதாவது பிரார்த்தனைகளில் இது ஒரு முக்கியமான பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். எதுவரை நம்முடைய தலைவர்கள் தங்களுக்கு மத்தியிலே இந்த காழ்ப்புணர்ச்சிகளை, பகைமையை, வெறுப்புகளை நீக்கி ஒன்றுபட மாட்டார்களோ, புரியுதா, அது வரைக்கும் நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் ஓங்க முடியாது. நாம் தனி மனிதர்களாக, பலமற்றவர்களாக இருந்து நம்மால் பிரார்த்தனையை தவிர வேறு எதையும் அந்த பாலஸ்தீன மக்களுக்காக செய்ய முடியாது. யாரெல்லாம், நல்ல கவனிங்க, பாலஸ்தீன மக்களுக்காக நம்முடைய தலைவர்களில் குரல் கொடுத்து கொண்டிருந்தார்களோ, இந்த 20 வருஷத்தில், முடிஞ்ச 20 வருஷத்தில் கரெக்டாக ஸ்கட்ச் போட்டு அந்த தலைவர்கள் மேலே நமக்கு வெறுப்பை உண்டாக்கி, அந்த தலைவர்கள் மேலே நமக்கு வெறுப்பை உண்டாக்கி அவர்களையெல்லாம் மிகப்பெரிய கொடுமைக்காரர்களாக சித்தரித்து, யாரு? சதாம் ஹுசைனையும் கர்னல் கதாஃபியையும் மிகப்பெரிய அநியாயக்காரர்களாக சித்தரித்து அவர்களை கொன்றுவிட்டார்கள், அவர்களுடைய நாட்டு மக்களாலேயே. புரியுதா உங்களுக்கு? அதற்கு பிறகு யாரெல்லாம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவோம், தத்பிய, நார்மலைசேஷன், இந்த சிந்தனையில் இருந்தாங்களோ அவங்களை எல்லாம் அப்படி இப்படின்னு பயமுறுத்தி கடைசியில் கொண்டு வந்து காலில் விழ வச்சுட்டாங்க. யாரெல்லாம் அந்த யூதர்களுடைய அந்த உள்ளமைக்கு அங்கே அச்சுறுத்தலாக இருந்தார்களோ சரியா திட்டம் போட்டு அவர்களை எல்லாம் கதையை முடித்து விட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் பாதுகாக்கணும். அதனால் இதையெல்லாம் மிகைக்க முடியாதா? முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் உலகத்தில் ரோமர்களும் பாரசீகர்களும் பல்லாயிரம் ஆண்டுகளாக உருவாக்கி வைத்திருந்த பேரரசை சஹாபாக்களுடைய சில ஆயிரம் தோழர்கள் சின்னாபின்னமாக ஆக்கிவிட்டார்கள். சொன்னாங்க, இதா ஹலக கைசர் ஃபலா கைசர பாதஹு வ இதா ஹலக கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பாதஹு. இனி இந்த கைசர் சென்று விட்டால் இனி ஒரு கைசர் இல்லை, இந்த கிஸ்ரா சென்று விட்டால் இன்னொரு கிஸ்ரா இல்லை. முடிஞ்சிச்சு கதை. அப்படி இருக்கும்போது ஏன் அல்லாஹ் அந்த வெற்றியை இன்றைக்கு கொடுக்க மாட்டானா? எதை கொண்டு கொடுப்பான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியது போன்று, இல்லா இதா ரஜஅதும் இலா தீனிக்கும், நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்பினாலே தவிர. இப்ப நம்ம துஆ செய்ய வேண்டியதும் அந்த பாலஸ்தீன மக்களுக்கு இன்னும் ஹிதாயத்தை கொடு அல்லாஹ், அவர்களுக்கு இன்னும் நேர்வழியை உறுதிப்படுத்தியா அல்லாஹ், அவர்களை குர்ஆன் சுன்னாவிலே கொண்டு வாயா அல்லாஹ், அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனாச்சாரங்களை, பிதஅத்துகளை, இன்னும் மார்க்க முரண்பாடுகளை நீக்க அல்லாஹ், அவர்களுக்கு உன்னுடைய உதவியை கொடு அல்லாஹ். புரியுதுங்களா இல்லையா? இந்த ஹிதாயத்து இல்லாமல் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நுஸ்ரத்து வராது. அதனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்தது போன்று நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப், அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வெற்றியும் சமீபமாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கான் குர்ஆனில். 2 வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.
சோதனைகளை கண்டு பயந்துராதீங்க. அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலோ மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வத்தர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனூ மஅஹு மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று? உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட நிலை உங்களுக்கு ஏற்படாமல் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டது, அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டது, எதிரிகளால் அச்சுறுத்தப்பட்டார்கள், எதிரிகளால் அச்சுறுத்தப்பட்டார்கள். நபிமார்களும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டினார்கள். அல்லாஹ் சொன்னான், கண்டிப்பா அல்லாஹ்வுடைய உதவி சமீபமாக தான் இருக்கிறது. இதே போல இதே சூரத்துல் பக்ரால அல்லாஹ் தஆலா நன்மைகளை பற்றி அப்படியே பட்டியல் போட்டு கொண்டே வருகிறான். லைஸல் பிர்ர அன் துவல்லு wujuhakum qiblal mashriqi wal maghrib walakinnal birra man amana billah. அப்படியே அல்லாஹ் கொண்டு வந்துட்டு கடைசியில சொல்கிறான் மூமின்களை பற்றி, வஸ்ஸாபிரீன ஃபில் பஅஸாஇ வத்தர்ரா வஹீனல் பஅஸ் உலாயிக அல்லதீன ஸதகு வ உலாயிக ஹுமுல் முத்தகூன். நோய் காலங்களில், கடுமையான பசி பட்டினி பஞ்ச காலங்களில், அடுத்து அல்லாஹ் சொல்றான் வஹீனல் பஅஸி, போர் காலங்களில் யுத்த காலங்களில் பொறுமையாக உறுதியாக இருப்பவர்கள், இவர்கள்தான் உண்மையான மூமின்கள், இவர்கள்தான் இறையச்சம் உள்ளவர்கள். இன்றைக்கு அதை அதாவது யதார்த்தமான நிகழ்வாக, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த முன்னுதாரணமாக அந்த பாலஸ்தீனிய மக்கள் நமக்கு முன்னால் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையில தொடர்ந்து நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க, யாராவது அல்லாஹ்வை குறை சொல்றவங்களை பார்க்குறீங்களா? அந்த நேரத்திலேயே அல்ஹம்துலில்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் தொழுகிறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க. எப்பேற்பட்ட ஒரு ஈமானை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் யோசித்து பாருங்க. அப்போ அதனால கண்டிப்பாக அல்லாஹு தஆலாவுடைய உதவி நிச்சயமாக வரும். நாம் எல்லாம் அவர்களுக்காக துவா செய்யும் போதும் நம்மால் முடிந்த நமது சக்திக்கு உட்பட்ட அனைத்தையும் நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸாவை விடுவிப்பானாக. அந்த புதுசு நகரத்தையும் பாலஸ்தீன நாட்டையும் யூதர்களுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. நான் இன்றைக்கு இல்லை, அதாவது இது அல்லாஹ் மிக அறிஞ்சவன். என்னுடைய துவா, யா அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை, அந்த பூமியை விடுவிக்கக்கூடிய மக்களில் என்னையும் ஒருவனையாக ஆக்கு. எங்களுடைய காலத்தில் அது நடக்கவில்லைனால் எங்களது சந்ததிகளிலாவது அப்படிப்பட்ட வீரர்களை நீ உருவாக்கி கொடு. துவா செய்யணும், துவா செய்யணும். துவா செஞ்சாதான் நடக்கும், துவா செஞ்சாதான் நடக்கும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானிய உணர்வுகளை நமக்கு அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்தணும், அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். புரியுதுங்களா இல்லையா? துவா இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அந்த துவா முதல்ல நம்முடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஆசை இருக்கு. இந்த உங்களுக்கு எது தேவையோ அதை கேட்க போறீங்க. நம்முடைய தேவையிலே மிகப்பெரிய தேவை என்னங்க? அல்லாஹ்வுடைய தீன், நம்முடைய ஆகிரத். புரியுதுங்களா இல்லையா? அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே அந்த துவாக்களை நாம் அதிகப்படுத்துவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஈமானிய உணர்வுகளை, இஸ்லாமிய பற்றை அதிகப்படுத்துவானாக. எங்கெல்லாம் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டார்களோ, அது பாலஸ்தீனாக இருக்கட்டும், அல்லது பர்மாவாக இருக்கட்டும், அல்லது சைனாவாக இருக்கட்டும், இன்னும் எந்த இடத்திலெல்லாம் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த முஸ்லீம்களுக்கெல்லாம் அங்கே அல்லாஹு தஆலா மன உறுதியை தருவானாக, பலத்தை தருவானாக. அவர்களுக்கு சூழ்ச்சி செய்யக்கூடிய எதிரிகளுக்கு எதிராக அந்த முஸ்லீம்களுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்து அவர்களை காப்பாற்றக்கூடிய, அவர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய, அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய முஸ்லீம் மன்னர்களை, ஆட்சியாளர்களை அல்லாஹு தஆலா உருவாக்கி கொடுப்பானாக. ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் ஸாலிமி அஹ்லுஹா வஜஅல் லனா மின் லதுன்க வலியன் வஜஅல் லனா மின் லதுன்க சுல்தானன் நஸீரா என்று அந்த நபித்தோழர்கள் துஆ செய்தது போன்று நமக்கு ஆதரவு தரக்கூடிய, நமக்கு உதவக்கூடிய, நம்மை பாதுகாக்கக்கூடிய மன்னர்களை, ஆட்சியாளர்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை ஏற்று அருள்புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு லீ வ லக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.